தென்காசி கோபுரங்கிறது யாருமே கட்ட முடியாம கிடந்தது, இடிஞ்சு தவிர்ந்து கிடந்து. அந்த கோயிலை எடுத்து கட்டினாங்க. அதுக்கு முன்ன பராக்கிரம பாண்டியன், இரண்டாம் பராக்கிரமம் இவர் சொல்லுவாங்க. இவங்களை அதுக்கு பிறகுதான் இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் இதை நம்ம அழைச்சாங்க. நம்ம அண்ணாஜி மணலி காமாட்சி பாண்டியன் எல்லாம் எங்க பேசினாலும் ஐயாவை பராக்கிரம பாண்டியன் தான் பேசுவார். ஆனா அது யாரும் செய்ய முடியாம கிடந்து. அதுலயே பெரிய சாதனை. இந்த கோயில்னா என்ன பெரிய கோயில் கண்டிப்பா பாத்தீங்களா? தென்காசி கோயில் இது தென்காசிங்க. நான் இப்பதான் வடகாசி போயிட்டு வந்தேன். சரி, தென்காசியோட வடகாசியை ஒப்பிடவே முடியாது. அது என்ன கோயிலா? இது என்ன கோயில்? தென்காசி அது வடகாசி. கோயில் கோபுரமும் கோயிலும் அதனுடைய அமைப்பும் உள்ளவே உட்கார்ந்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்கும் தென்காசி. ஆமா, தென்காசியில் அந்த கோபுரத்துல அப்படி நின்னீங்கன்னா காத்து எங்க இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த கோயிலை பராமரிச்சு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம ஐயாவுக்கு தான் கிடைச்சிச்சு.